எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோகமான ஒரு செய்தியை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேக அவர்கள் செய்த ஒரு சோகமான நிகழ்வு. ஆனால் இந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த சோகத்திலையும் அவர்கள் செய்த ஒரு ஒரு மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் உங்களையும் மிக பெரும் அளவுக்கு மனதை நெகிழ வைக்கும். அது என்ன அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன? 2026 எலெக்ஷன் தான். அதையும் தாண்டி ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குதுன்னா அது நம்முடைய சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் தான். அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய தெய்வ குழந்தை அபிஷேகா அவர்கள் தான். அபிஷேகா அவர்கள் எப்போ மைக்கெல்லாம் பிடித்து பாடுறாங்களோ அப்போல்லாம் டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது வானத்தின் உச்சத்தை தொடுது. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப அபிஷேக் அவர்கள் அந்த ஒரு சரிகமப்பா செட்டில் பண்ண சாதனைகள் அதை விட பல மடங்கு சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய எஸ்பிபியுடைய 100 பாடல்களை முக்கியமான வரிகளை தொடர்ந்து 100 பாடல்களுடைய முக்கியமான 100 வரிகளை தொடர்ந்து பாடினது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 108 பேர் சேர்ந்து பாடின ஒரு பாடலை, கம்போஸ் பண்ண ஒரு பாடலை ஒரே பெண்ணாக வோக்கல்ஸ் கொடுத்து பாட்டும் பாடினது. இப்படி தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க. குருவி போன்று பாடி காட்டியது. இப்படி பல சாதனைகள் பண்ண அபிஷேக் அவர்கள் பிறந்த குழந்தைக்காக பாடி காட்டி அழுதுட்டு இருந்த பிறந்த குழந்தையும் அழுகாட்சி நிறுத்திடுச்சு. அது அழுகையை நிறுத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பல அற்புதமான விஷயங்களை பண்ணியிருக்கிற அபிஷேகா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ வெளியாகி எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு ஒரு கண்கள் கலங்குற ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது அபிஷேகா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உறவினர்கள் தினமும் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 150 பேர் சொல்லிட்டு அபிஷேகா அவர்கள்கிட்ட கேட்பாங்களாம். இப்படி இருக்கிறப்ப அபிஷேகாவுடைய நெருங்கிய உறவினர் சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை இறக்க நேரிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அபிஷேகா அவர்கள் அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. அது அந்த தாயை மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையுடைய ஞாபகங்களை மேலும் வர வச்சு, அபிஷேக் அவர்களை நீ என்னுடைய குழந்தையவே எனக்கு தெரியுறம்மா, உன்னை வாழ்க்கை முழுக்க நீதான் என் குழந்தைன்னு சொல்லிட்டு சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அபிஷேக் அவர்கள் அந்த இடத்துல பேச முடியாமல் அமைதியாக நின்று இருக்கிறாங்க. இது அபிஷேக் அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாக தான் இருக்கும். மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக பாடின ஆரம்பித்த அபிஷேகா இப்போ ஒரு குழந்தையுடைய இறப்புலையும் பாடியிருக்கிற ஒரு செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர்களுக்கு நடக்கக்கூடாது, சிறு குழந்தைகள் இறக்கக்கூடாதுங்கிறது தான் அபிஷேக் அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்குங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.